பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம அதைரியம், மனசோர்வு, கவலைகள் இவைகள் எல்லாம் எப்படி நாம் ஜெயிக்கலாம் என்று 7 ஈஸியான வழிமுறைகளை நாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசி வரையிலும் பாருங்கள். முதலாவதாக, தேவன் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் என்று விசுவாசியுங்கள். இன்றைக்கு நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையினூடாக போனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுக்கு அனுகூலமாக மாற்றுவார். யோபுனுடைய வாழ்க்கையை பாருங்கள். எல்லாமே அவனுக்கு எதிராக இருந்த போதிலும் அவன் தேவன் மேல் விசுவாசமாக இருந்தான். நான் போகும் பாதையை என் நேசர் அறிவார் என்று அவன் விசுவாசித்திருந்தான். எனவே அவனுடைய வாழ்க்கையை தேவன் முற்றிலுமாக மாற்றினார். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையும் தேவன் மாற்ற வேண்டுமானால் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும், கர்த்தர் என் சூழ்நிலைகளை மாற்றுவார், நான் இப்பொழுது இருக்கிறபடி இருக்க மாட்டேன், என்னுடைய எதிர்காலத்தை தேவன் நன்மையினால் நிரப்புவார் என்று முழு இதயத்தோடும் விசுவாசியுங்கள். உங்களுடைய சூழ்நிலையை தேவன் மாற்றுவார். இரண்டாவதாக, அதைரியம், மனசோர்வு உங்களுக்கு எப்படி வந்தது என்று கண்டுபிடியுங்கள். வேதத்திலிருந்து நாம் ஒரு உதாரணத்தை பார்க்கிறோம். எலியா எசபேலின் வார்த்தைகளை கேட்டபோது அதைரியம் அடைந்து மனம் சோர்ந்து போய்விட்டான். இதுபோல உங்களுக்கு வந்த அந்த துக்கமோ, மனசோர்வோ, அதைரியமோ, பயமோ எப்படி உங்கள் வாழ்க்கையில் வந்தது என்று கண்டுபிடியுங்கள். மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசின வார்த்தையினால் அவைகள் வந்ததா? இல்லாவிட்டால் நீங்கள் ஏதாகிலும் ஒரு பாவத்தில் விழுந்து போன போது உங்களுக்கு அந்த மனசோர்வு வந்ததா? என்ன செய்வதே என்று தெரியாமல் குழம்பி போய்விட்டீர்களா என்று கண்டுபிடியுங்கள். ஏனென்றால் நம்முடைய பிரச்சனை எப்படி வந்தது என்று கண்டுபிடித்தால்தான் நாம் அதை சரிப்படுத்த முடியும். மூன்றாவதாக, நமக்கு நடக்கிற எல்லாவற்றையும் தேவன் நம் வாழ்க்கையில் அனுமதிக்காவிட்டால் ஒருபோதும் அவைகள் நம்மை தொந்தரவுபடுத்தாது. ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே, ஏன் இந்த சோதனையை எனக்கு அனுமதித்தீர்? நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் என்று கேளுங்கள். அப்பொழுது தேவன் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி தருவார். நாம் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ள அது நமக்கு உதவி செய்யும். ஆண்டவர் எதற்காக அந்த பிரச்சனையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தார் என்று கேட்டால்தான் தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை நாம் பாவத்துக்கு அடிமையாய் ஜீவித்து ஆண்டவரை மறந்து போயிருக்கலாம். நம்மை அவர் பக்கமாக திருப்பும்படியாக அவர் இந்த மனசோர்வு, அதைரியம், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கலாம். எனவே தேவன் உணர்த்துகிற அந்த காரியத்தை நாம் சரிபடுத்தி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நான்காவதாக, சூழ்நிலைகளை பார்க்காமல் இயேசுவை நோக்கி பாருங்கள். அப்பொழுது உங்களுடைய அதைரியம், மனசோர்வு, கவலைகள் யாவும் உங்களை விட்டு நீங்கி போய்விடும். உதாரணமாக தாவீதை பார்க்கும்போது அவன் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. தன் மனைவிகள், பிள்ளைகளையும் கூட அவன் இழந்து போய்விட்டான். அப்பொழுது அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உடனேயே அவன் எல்லாவற்றையும் தன் பக்கம் திருப்பி கொண்டான். தான் இழந்து போன எல்லாம் அவனுக்கு திரும்பவும் கிடைத்தது. அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள். அவர் சிறையிலே கைதியா இருக்கும்போது கூட சந்தோஷமா இருங்கள் என்று சகோதரருக்கு சொல்லுவதை பாருங்கள். அப்படி நாமும் கூட சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தரையே நோக்கி பார்த்தால் நம்முடைய அதைரியங்கள், மனசோர்வுகள், துக்கம் எல்லாம் மாறி போய்விடும். தேவன் வல்லமை உள்ளவர். ஐந்தாவதாக, உங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். உங்களோடு தேவன் பேசின வார்த்தைகள், தேவன் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தவைகள் யாவையும் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்கள். உங்களுடைய அதைரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போய்விடும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் வியாதியினூடாய் போகும்போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அறிக்கை செய்தார்.
இப்படி நாமும் நம்முடைய சூழ்நிலைகளை பாராமல் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை பிடித்து கொண்டு அவர் நமக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு நம் விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். உதாரணமாக, நீங்கள் வியாதி படுக்கையில் இருந்தால் தேவன் எனக்கு சகாயர் என்று அறிக்கை செய்யுங்கள். உங்களுக்கு பண தேவைகள் சந்திக்கப்படாமல் இருந்தால் தேவன் எனக்கு ஐஸ்வர்யத்தை தருவார் என்று விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். எல்லா சூழ்நிலைகளையும் இந்த விசுவாச அறிக்கை மாற்றிவிடும். உங்களுடைய விசுவாசத்தை தேவன் அப்படியே கனம் பண்ணுவார். ஆறாவதாக, அனுதினமும் வேதத்தை வாசித்து ஜெபம் செய்யுங்கள். உங்களுடைய சபைகளில் நடக்கும் எல்லா ஜெப கூட்டங்களிலும் கலந்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய மனதை இந்த அதைரியத்திலிருந்து விடுதலையாக்கும். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அவருடைய வார்த்தைகள் உங்களை அதிகமாய் பலப்படுத்தி முன்னேறி செல்ல உங்களுக்கு உதவி செய்யும். தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் தனி ஜெபத்தில் உங்களுடைய மன பாரங்களையும் கவலைகளையும் அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை சகல ஆறுதலினாலும் நிரப்புவார். ஏனென்றால் அவர் ஆறுதலின் தேவன். நீங்கள் உங்கள் சபையில் நடக்கிற எல்லா ஜெபங்களிலும் கலந்து கொள்ளும்போது விசுவாசிகள் மூலமாகவும் தேவன் உங்களை உற்சாகப்படுத்துவார். ஊழியர்கள் மூலமாகவும் தேவன் உங்களை உற்சாகப்படுத்தி இந்த அதைரியத்திலிருந்தும் மனசோர்விலிருந்தும் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஏழாவதாக, உங்களுடைய பழைய வாழ்க்கையை முற்றிலுமாக மறந்துவிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை துவங்குங்கள். வேதம் சொல்லுகிறது, பழையவைகள் யாவும் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அதை மாற்ற அவர் வல்லமை உடையவர். அவரால் எல்லாம் கூடும். அவர் உங்களை மாற்றுவார். பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இது போன்று மனம் சோர்ந்து போயிருக்கிற யாராகிலும் உங்களுக்கு தெரிந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே, மனசோர்வினால் கவலையினால் வாடி போயிருக்கிற யாராக இருந்தாலும் தேவன் அந்த மனசோர்வை ஜெயிக்க அவர்களுக்கு பலத்தை தாரும். ஒவ்வொரு நாளும் இந்த 7 காரியங்களையும் செய்ய தேவன் அவர்களை பலப்படுத்தும். உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்புள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிந்தால் நான் அதை ஒரு வீடியோவாக உங்களுக்காக அப்லோட் செய்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.